Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ரெகுலர் டியூட்டி நமக்கு ஆரம்பிச்சு இப்போ அந்த பையனை கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட்டு வந்திருக்கேன். ஆனால் போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போகிறோம். நான் காலையிலேயே அவங்க நம்ம அந்த இந்தோனேசியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ அதை வாங்குற கண்ணி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ போயிட்டு அந்த ஜாமானை வாங்கி கொடுப்போம். ஜாமானை வாங்கி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஆஸ்பத்திரி போக முடியல, இன்னைக்காவது போக முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்னென்னா நம்ம வேற என்ன சொல்கிறது, இந்த பையன் இங்கே ஸ்கூலில் இருக்கிறதுனால தான் நம்மளால் ஸ்கூலுக்கு போகிறதுனால தான் என்ன ஆகுதுங்க, நம்மளால் போக முடியல. ஏன்னா தூரங்கள் இருக்குது, நான் சொன்னோம் இல்லையா, தூரங்கள் இருக்குது. ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகும், நம்ம போனோம்னா முன்ன பின்ன ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த பையனை கூப்பிடுற மாதிரி இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரில. சரி நம்ம பார்ப்போம், என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு போய் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஜாமான் வாங்கிட்டு அடுத்தப்பல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த ஜுமேரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது உள்ளே போயிட்டு இப்போ அவங்க சொன்ன ஜாமானை போய் வாங்கிட்டு அப்படி கிளம்பும். அதுக்கு நம்ம இப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துட்டு இன்னொரு ஜாமான் வர வாங்க வச்சுருக்காங்க. அதையும் கூட போய் வாங்கிட்டு அப்படி கிளம்பும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க வந்த ஜாமான் வந்து வாங்கியாச்சு. முட்டைலாம் வாங்கி வச்சுருந்தாங்க, முட்டை, தயிர் டப்பா, மைதா மாவு எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 53 ரியாலுக்கு ஜாமான் வாங்கியிருக்கு. அது போக நம்ம வீட்டுக்கு ஒரு மோர் டப்பா ஒன்று வாங்கியிருக்கு, அது நம்ம காசு. இது மற்ற எல்லாம் ஓனர் காசு. ஓகே, இப்போ நம்ம வாங்கிட்டு இப்போ நம்ம நேராக ரூம் போயிட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து மேடம் வந்து ஒரு மாத்திரை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த இடத்துல அந்த மாத்திரை வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் வரும்போது அந்த பையனை ஸ்கூலில் விட்டு வந்தோமா, சரி இப்போ வரும்போது அதையும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா ஜாமான் வாங்கியிருக்கோம்ல, அந்த ஜாமானும் வாங்கிட்டு அப்புறம் இந்த மாத்திரையுமே வாங்கிட்டு போயிடும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மெடிக்கலுக்கு வந்திருக்கிறோம். மெடிக்கல் போய் ஏன்னா நேற்று நைட்டே கொடுத்தாங்க, நாளைக்கு வாங்கிக்கிறேங்கன்னாங்க. சரி நம்ம எப்படின்னா பிறகு நம்ம தான் போய் வாங்கணும். அதான் வரும்போது ஞாபகம் வந்துச்சு. சரி அப்புறம் இதையும் வாங்கிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மெடிக்கலுக்கு வந்திருக்கோம். இப்போ உள்ளே போயிட்டு நம்ம அதையும் வாங்கிட்டு போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது மெடிக்கலுக்கு வந்தோம் இல்லையா, மெடிக்கலுக்கு வந்தால் மாத்திரைலாம் எடுத்தாச்சு. மாத்திரைலாம் எடுத்துட்டு பார்த்தா ஓனரோட அந்த ஏடிஎம் கார்டில் வந்து காசு இல்லை. சரி காசு இல்லையேன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஓனருக்கு ஃபோன் பண்ணால் அவர் காலையிலேயே எங்கேயோ வெளியே எங்கேயோ வேலைக்கு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் எடுக்க மாட்டேங்காப்புல. சரி ரைட், அப்புறம் ஃபோன் எடுக்கலை. அப்புறம் அவர் மெடிக்கலில் மாத்திரைலாம் எடுத்து வச்சிட்டாரு. எடுத்து என் கையில் தந்துட்டு காசு பார்த்தா இல்லையா. அப்புறம் கடைசியில் சரி அப்புறம் எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஏன்னா ஓனர் எடுக்க மாட்டேங்காங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்காங்க, அதனால நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ மாத்திரை வாங்கலை. மாத்திரை பிறகு தான் வந்து வாங்கணும். சரி ஒரே வேலையாக முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா வாங்க முடியல. சரி அப்போ நம்ம வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரூம் போவோம். இப்போ ரூம் போயிட்டு அடுத்தாப்புல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ வீட்டில் இருந்தாங்கன்னா எடுத்துருவாங்க. அதாவது வீட்டில் இருந்தாருன்னா எப்படின்னா படத்து தான் கிடப்பாப்புல, டக்குன்னு நம்ம ஃபோன் பண்ண உடனே எடுத்துருவாங்க. இப்போ அவங்க என்னன்னு தெரில, விலைக்கு எங்கேயும் போயிருக்காங்களா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா வீட்டில் வண்டி இருந்த மாதிரி தெரில. சரி ரைட், அப்புறம் நம்ம போவோம். போயிட்டு அவங்க திருப்பி எப்படியும் ஃபோன் பண்ணுவாப்புல. இப்போ என் ஃபோனை பார்த்துட்டாப்புலன்னா ஒருவேளை அவங்க பிஸியாக இருந்தாங்க அப்படின்னா எடுக்க மாட்டார். இப்போ அவங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம எடுத்து திருப்பி நம்ம இவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு போய் நிற்போமா, வீட்டுக்கு போய் நின்னதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இவங்க ஃபோன் பண்ணுவாங்க, என்னாச்சு எதுக்கு பண்ணீங்கன்னு சொல்லி. இப்போ நான் சொல்லலாம், இந்த மாதிரி மெடிக்கல் போனேன், நான் மெடிக்கல் போய் அந்த மருந்து வாங்கலான்னு பார்த்தேன், அந்த மருந்து வாங்குற இடத்துல காசு இல்லைன்ட்டாங்க அப்படின்னு சொன்னால் சரி ரைட் அப்போ நான் போட்டு வரேன், நீங்கள் போய் வாங்கிருங்க அப்படிம்பாரு. அப்போ இனிமேல் நம்ம வந்து எங்கே இப்போ போட்டு விட்டு நம்ம எங்கே வாங்க, இனிமேல் நம்ம போயிட்டு இந்த பையனை கூட வரோம் இல்லையா, அந்த பையனை கூப்பிட வரக்கூடிய நேரத்தில் தான் இதை வந்து நம்ம அந்த மருந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். சரி நம்ம பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குளிர் செமையாக இருக்குது. குளிர் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா குளிரையை வந்து நல்லா இறங்கிட்டு, ஃபுல்லாக குளிர் நல்லா இறங்கிட்டு. என்ன காரணம்னா அந்த மழைகள்லாம் பேஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த குளிர், அதாவது வெயில் முடிஞ்சு குளிர் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்னா நல்லா மழை பெய்யும். அந்த மழை பேஞ்சு அந்த மலைகள் ஒரு 4-5 மழை வரும். அந்த 4-5 மழை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குளிர் நல்லா இறங்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா குளிர் இறங்கிட்டு சரியா, அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஜாக்கெட் போடாமல் வெளியே வர முடியாதுதான் இருக்குது. சரி நான் நினைச்சேன் இன்னைக்கு சரி வீட்டு ரூமில் உட்காந்துருந்தேன்னா ஹீட்டர்லாம் இருந்துச்சா, அதனால அந்த கணக்குலேயே என்ன எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். வெளியே வண்டியில் வந்து ஏறிட்டேன். வண்டியில் ஏறி உட்காந்ததுக்காக சரியான குளிர்.
சரி ரைட்டு ஏறியாச்சு. ஏறின மட்டுக்கும் இறங்கி போய் ஜாக்கெட் போட வேண்டாம். முதல்ல இந்த இருக்கிற வேலையில் நம்ம வண்டிக்குள்ளே தானே இருக்க போகிறோம். அப்புறம் வேலையெல்லாம் முடிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். சரி நம்ம இப்போ ரூம் போவோம். ரூம் போயிட்டு காலைல ஏதாவது சாப்பிட முடியுதான்னு பார்ப்போம். நேற்று வாங்கின அந்த சாமலி இருக்குது, அதை தான் ரெடி பண்ணி சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு தான் என்ன செய்யறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் 10 மணிக்கு அந்த ஆஸ்பத்திரி வந்து அந்த பத்தால இருக்கிற ஆஸ்பத்திரி வந்து 10 மணிக்கு மேலே தான் திறப்பாங்களாம். 10 மணிக்கு மேலே திறந்தாங்க அப்படின்னு சொன்னால் 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஆனால் 10 மணிக்கு நம்ம இங்கேருந்து போனோம்னா போகிறதுக்கு 11 மணி ஆயிரும். ஏன்னா 1 மணி நேரம் ஆயிரும் எப்படியும். 11 மணி ஆயிரும். அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே போய் காமிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. செக் பண்ணுறதுக்கு டாக்டர் பார்த்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தெரியாது. அப்புறம் அதையும் முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து வரணும்னா அங்கேருந்து ஒரு மணி நேரம் ஆகும். ஆக மொத்தம் லேட் ஆயிரும். ஏன்னா இந்த பையனை 12:30க்கு நம்ம எடுக்கணும் ஸ்கூல்லேருந்து. இப்போ அதுதான் என்ன செய்யறதுன்னு தெரில. சரி பார்ப்போம். ஏன்னா இந்த பையன் என்னைக்கா ஸ்கூலுக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா அன்னைக்கு தான் நம்ம போக முடியும். ஏன்னா ஸ்கூலில் விட்டுட்டுலாம் எங்கேயும் நவள முடியாது, வெளியே எங்கேயும் போக முடியாது. சரி இன்ஷால்லா பார்ப்போம் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு இந்த ஜாமான்லாம் கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலைல சாப்பாடு ரெடியாகி வந்திருக்கு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமலி சாப்பிட்டுருக்கோம். சாமலியும் டீயும் தான் காலைல சாப்பாடு. காலைல சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த பையன் வருவான். அந்த பையன் வந்தோடனே அந்த பையனை போய் 12:30 கூப்பிட்டு வந்துட்டு இல்லை அதுக்கு இடையில எதுவும் வேலைக்கு வருதான்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பையனை ஸ்கூலில் போய் கூப்பிட்றக்காண்டி இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணோம் இல்லையா. ஓனருக்கு ஃபோன் பண்ணோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓனர் ஃபோன் பண்ணாப்புல. ஓனர் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டாப்புல. இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் போனேன் மெடிக்கலுக்கு, மாமா வாங்க சொன்னாங்க, அதை வாங்குறக்காண்டி போயிருந்தேன், அங்கே காசு இல்லை அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ வேணுனாரு. நான் என்ன எவ்வளோன்னு கேட்கல. அதாவது போய் காடை வச்ச உடனே என்னாச்சுன்னா காசு இல்லைன்னாங்களா. நான் வரல வந்துட்டேன். எவ்வளோ என்னதுன்னு விவரம் கேட்கல. அப்புறம் எவ்வளோ ஏன்ட்ட கேட்டார் இவர். தெரிலையே அப்படின்னேன். சரி பிரச்சனை, நான் காசு போட்டு விட்றேன் அப்படின்ட்டாப்ல. அதனால இப்போ காசு போட்டு விட்டாராப்லையே. அதனால இப்போ நம்ம நேரம் என்ன செய்வோம், நேரங்கிறது போகும்போதே மணி 12:36 ஆயிடுச்சு. ஆமாம், நேராக போகும்போது மெடிக்கலில் போய் அந்த மாத்திரையை வாங்கிட்டு அப்படியே அப்படியே அங்கேருந்து ஒரு யூட்டன் தூக்கி போட்டு விட்டு அவனை போய் கூப்பிட்டு தரலாம். லேட் ஆகிடக்கூடாது. நம்ம நேரமாக கிளம்பி வந்துருக்கணும். நான் அப்படி பேசிக்கிட்டே இருந்தேன், நேரம் ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு பாருங்க, டிராஃபிக் பாருங்கள், ஃபுல்லாக வரிசையாக இப்போ வண்டி நிற்க. அப்படி இந்த இடம் ஃபுல்லாக அப்படி ஜாம் ஆகும். இப்போ இங்கே ஃபுல்லாக ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து எப்படின்னா ஸ்கூல் இருக்குது, ஒரு ஸ்கூலு. அதனால் இந்த அதாவது இந்த இல்லை ரைட் சைடில் ஒரு ஸ்கூல் இருக்குது தெருவுக்குள்ளே. அந்த ஸ்கூலுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே டிராஃபிக் ஆகும். இப்போ இந்த டிராஃபிக்கை கடந்து போகணுன்னா என்ன செய்யுது. ஏன்னா மெடிக்கலில் போயிட்டு வரணும்னா இவன் லேட் ஆகிடும். இப்போவே மணி 12:37 ஆயிடுச்சு. இவனுக்கு முடிஞ்சிருக்கும். அப்போ நான் இவனை கூப்பிட்டு தான் போகணும். இவனை போய் ஃபஸ்ட்டு போய் கூப்பிட்டுட்டு அப்புறம் அவன்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் போக வேண்டியிருக்கு, மருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இவனையும் கையோட கூப்பிட்டு போயிட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு வேண்டியான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படி ஸ்கூல் போயிட்டு இந்த பையனை கூப்பிட்டுட்டு நான் ரூமுக்கு வந்துட்டு நான் அவங்களுக்கு திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பையனை கொண்டு வந்து ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டில் விட்டாச்சு. வீட்டில் போய் அவனை விட்டுட்டு நம்ம ஏரியா பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது, என்னது தவா மெடிக்கல் இருக்குது. அந்த தவா மெடிக்கலுக்கு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே போயிட்டு அவங்க மேடத்துக்கு அந்த மாத்திரை போய் வாங்கிட்டு அப்படி வருவோம். வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மற்றபடி இன்னைக்கு உள்ள காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் உள்ள வேலைகள் முடிஞ்சிச்சு. இனிமேல் என்ன சொல்கிறது, இனிமேல் மத்தியானத்துக்கு மேலே என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா நமக்கு இதை வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு வேலை முடிஞ்சா அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியான். அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க மத்தியான நேரங்களில் மேக்ஸிமம் எங்கேயும் வெயிலில் எங்கேயும் போக மாட்டாங்க. அது வேறு இவங்க குளிர் வேறு அடிக்குதா, அதனால் எதமாக இருக்கும் தூங்குறதுக்கு. நல்லா படம் தூங்குவாப்பில்.
அதேமாக நேற்று போன மாதிரி நேற்று எப்போ 9:30 மேலே தான் நேற்று கிளம்புனாங்க மேடம். அதே மாதிரி தான் வெளியே கிளம்புற மாதிரி இருக்கும். பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாத்திரையை போய் இந்த மெடிக்கலில் நம்ம அந்த மெடிக்கலில் காலில் போய் அங்கே உள்ள தேவ மெடிக்கலில் வாங்கினோம். அங்கே இருந்துச்சு, இங்கே இருக்கானு தெரியல. இங்கே வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. என்ன செய்யறது? என்ன மெடிக்கலுக்கே இவ்வளோ கூட்டமா? சூப்பர். சரி, இப்போ வண்டி எங்கே நிப்பாட்டுறது? இடம் இருக்கா? சரி, ரோடு போதா? ரோடு இல்லையே. சரி, அப்போ நம்ம இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். இந்த பாதையில் போயிட்டு அப்படி ரைட்டில் திரும்பி வர்றக்குள்ள ஏதாவது வண்டி காலியாக தான் பார்ப்போம். என்ன காரணம்னா ரோட்டில் விட முடியாது. திரும்பி ரோட்டில் விட்டுட்டு போகும்போது கேமரா அடிப்பாங்க. கேமரா அடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஃபைனை போட்டு விட்ருவாங்க. கேமரா ரோட்டில் வண்டி நின்றுச்சு ஃபைனை போட்டு விட்ருவாங்க. அதனால எப்போவுமே புதுசாக வர்ற டிரைவர்மார்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, எக்காரணம் வண்டியை ரோட்டில் விட்டு போயிடாதீங்க. சரி, நம்ம இப்போ வந்துடுவோம்ல சொல்லி போவீங்க. நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் அந்த நேரம் பார்த்து நம்ம இவர் என்ன மரூர் அடிப்பாங்க. இங்கே மரூர்னா நம்ம ஊரில் ஆர்டிஓன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி மரூர்லேருந்து வந்து உங்களெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, அவங்க வருவாங்க, ஃபோட்டோ மட்டும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. உங்கள் வண்டி எங்கே நின்றுச்சிடிங்க, அதை ஃபோட்டோ மட்டும் முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைன் விழுந்துடும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் மேக்ஸிமம் பார்க்கிங் விட்டுட்டு போகிற மாதிரி பாருங்கள். ஏன்னா அதே மாதிரி இன்னொருத்தர் பார்க்கிங் நிப்பாட்டிங்கன்னா அந்த வண்டிக்கார பின்னாடி வண்டி நிப்பாட்டிடக்கூடாது, அப்பவும் உங்களுக்கு ஃபைன் வந்துடும். என்ன, அதனால் அதை ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுக்குன்னு நம்ம வண்டிக்குன்னு சொல்லி வண்டி விட்றதுக்கு பார்க்கிங் இடம் கிடைக்கணும். கரெக்டாக உள்ள பார்க்கிங் இடம் கிடச்சி அதில் விடணும் வண்டியை. ஓகே, அதில் விட்டுட்டு போகிற மாதிரி பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். வந்துட்டோம்னா எங்கே விட்றது இடம்? இந்த இடத்துல விட்டுட்டு போயிடுமா? எதுவும் வீடு கேட்டாலாம் இருக்குது, இடமே இல்லையே. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்க்கிங் கரெக்டாக பார்த்து எந்த இடத்துல பார்க்கிங் விடணும் பார்த்து விடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இங்கே இன்னும் திருப்பி இடம் இல்லாமல் தான் இருக்குது. சரி, நான் பார்த்துட்டு இந்த மெடிக்கலில் இங்கே வண்டி எங்கிட்ட விட்டுட்டு நம்மளை மாத்திரை வாங்குறதுக்கு வழியை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த மெடிக்கலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு இடத்துல இடம் கிடச்சிச்சு பார்க்கிங் பண்ணுறதுக்கு. சரி, இடம் கிடச்சின்னு சொல்லி ரொம்ப நேரம் கழிச்சு இடம் கிடச்சி கொண்டு போய் வண்டியை விட்டுட்டு நான் போனேன் மெடிக்கலுக்குள்ளே. கடைசியில் அங்கே போனால் அந்த மெடிக்கலில் இல்லை. நம்ம வாங்க போனோம் அந்த மாத்திரை அந்த மெடிக்கலில் இல்லை அப்படின்ட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கிங் பண்ணிட்டு போய் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அவர் கம்ப்யூட்டரில் செக் பண்ணார். கம்ப்யூட்டரில் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இங்கே பின்னாடி இருக்குது, அதாவது நம்மளுக்கு அந்த இடம் தெரியாதுங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இந்த மாதிரி இந்த இடத்துல பின்னாடி உள்ள தெருவுக்குள்ளே இருக்குது, நீங்கள் அங்கே வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், 2 இருக்குது சிஸ்டத்தில், எதுக்கும் நீங்கள் அங்கே போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். ரைட்டு, பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் போனோம் இல்லையா, அதே இடத்துக்கு அந்த மெடிக்கலுக்கு இப்போ போகணும். சரியா, அந்த மெடிக்கலுக்கு போயிட்டு நம்ம அதை போய் வாங்கிட்டு வந்துடும். இப்போ இவர் சொல்கிறத பார்த்தா 2 தான் இருக்குது சிஸ்டத்தில், வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தா 2 தான் இருக்குங்கிறாரு. ஆனால் 2 இப்போ நம்ம நேரத்துக்கு இருந்துச்சுன்னா ஓகே. அங்கே ஒருவேளை நம்ம போகிறக்குள்ளேயும் அதை வேறு யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்புறம் திருப்பி இந்த மாத்திரைக்கு ஆளாளன்னு அலையணும். என்ன செய்யுதுன்னு தெரில. சரி, பார்ப்போம். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம காலில் போன மெடிக்கலில் போயிட்டு அது இருக்கான்னு போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம், அதே மாதிரி அதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படின்னா, நான் சொன்னோம் இல்லையா, அதாவது புதுசாக வர டிரைவர்மார்கள் ஃபுல்லாகவே இதை வந்து கொஞ்சம் கவனமாக வைங்க. சரியா, அதாவது ரூல்ஸு வண்டி எடுத்தீங்க அப்படின்னா சவுதியை பொறுத்தளவுக்கு நல்லா கரெக்டாக உள்ள ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்ன, பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா பார்க்கிங் வந்து கரெக்டாக அதோட பார்க்கிங்கில் விடணும். அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது பார்க்கிங்க்கு உள்ள ஏரியாவில் தான் பார்க்கிங் பண்ணணும். அது போக ஏற்கனவே பார்க்கிங் பண்ணியிருக்காங்க, சரியா, நமக்கு வண்டி விட்றதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, எக்காரணத்தை கொண்டும் அந்த ஏற்கனவே பார்க்கிங் பண்ணிட்டு இருக்க வண்டிக்கு பின்னாடி விட்டுட்டு நீங்கள் இப்போ நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடக்கூடாது. சரியா, இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போகக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வண்டிக்காரங்க, அதாவது பார்க்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த வண்டிக்காரங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சிலவங்க நல்லவங்க என்ன செய்வாங்க, சரி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நீங்கள் வர்ற வரைக்கும் நின்று போவாங்க, பிரச்சனை கிடையாது. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா கேமரா பிடிச்சிடுவாங்க. முதல்ல வந்த உடனே என் வண்டி பின்னாடி விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேமரா பிடிச்சிடுவாங்க.
பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்மளை பிடிச்சி சத்தம் போட்டு போவாங்க. ஏன் உனக்கு அறிவு இல்லையா, நீ எப்படி இங்கே விடலாம், என் வண்டிக்கு முன்னாடி எப்படி விடலாம் அப்படின்னு சத்தமும் போட்டு போவாங்க. இவங்க ஃபோட்டோ பிடிச்சி அங்கே அனுப்பிடுவாங்க. அதனால நமக்கு ஃபைனும் விழுந்துடும். சரியா? அதனால எக்காரணம் கொண்டும் அதை கரெக்டாக ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அது போக கேமராக்கள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம முதல்ல சொன்னது தான், கேமராக்கள் சவுதியை பொறுத்தளவுக்கு கேமராக்கள் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது. சரியா? அதனால ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டணும். நம்ம எங்கே எப்படி நம்ம வண்டி போனாலும், நம்ம வண்டி எங்கே தான் நம்ம எடுத்துகிட்டு போனாலும் நம்மளோட பார்வை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் இருக்கணும். நீங்கள் ஒரு ஃபோனை பார்த்தீங்க, அதே மாதிரி நீங்கள் ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் பார்க்குறா இருந்தாலும் உங்களுக்கு கேமரா அடிக்கும். ஓகே? இல்லை நீங்கள் வேற எங்கேயாவது நீங்கள் பேசிக்கிட்டு உங்களோட கவனம் சிதறனுச்சுன்னா ரோட்டில் சைடில் வந்து என்ன செய்வாங்கன்னா இது வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க? கேமரா இருக்கும். ஓகே? அப்படிங்கும்போது நீங்கள் அதை கவனிக்காமல் நீங்கள் வண்டி இழுத்துட்டீங்கன்னா, இப்போ 80 மேக்ஸிமம் எங்கள் சவுதியை பொறுத்த அளவுக்கு 80 கிலோமீட்டரில் போகிறதுக்கு தான் ரோடு இருக்கும். சரியா? அதாவது இதுக்குள்ளே, அதாவது ஊருக்குள்ளே. நீங்கள் வெளியே போனீங்க, ரொம்ப அவுட்ரு போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் 120 அந்த மாதிரி ஹை ஸ்பீடே இங்கே வந்து 120 வரைக்கும் இருக்கும். சரியா? ஓகே? 120 ஸ்பீட் இருக்கும். இல்லை அதுக்கு மேலே இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ரியாத்தை பொறுத்த அளவுக்கு நான் இப்போ வந்து 1.5 வருஷம் ஆயிட்டு மேக்ஸிமம் நான் பார்த்த ஸ்பீடுலாம், ரோடோட ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் பார்க்கல, ஏன்னா இருக்கிற 120க்கு மேலே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகேயா? ஏன்னா அந்த 120 ஸ்பீடில் தான் நீங்கள் போகணும். அந்த 120னா 120 போயிடக்கூடாது. 100 இந்த லெஃப்டில் வருது பார்த்தீங்களா, அதுதான் மெடிக்கல். இப்போ இந்த மெடிக்கல் தான் போய் வாங்கணும் நம்ம. ஒரு மாத்திரைக்காண்டி இவ்வளோ நேரம் அலைய வேண்டியிருக்கு. 120 அப்படிங்கிற ஒரு ஸ்பீடு இருந்துச்சுன்னா, அதாவது போர்டில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு ரோட்டில் போறீங்கன்னா அந்த ரோட்டில் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது அந்த ரோட்டோட ஸ்பீடை வந்து அந்த ரவுண்டு போட்டிருப்பாங்க. சரியா? அப்படி போடும்போது என்ன முடிஞ்சுன்னா, அந்த 120 அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 5 இல்லை 10 நம்பரை குறைச்சி தான் நீங்கள் போகணும். ஓகேயா? இப்போ 120னா 110ல் போகணும். அதே மாதிரி 80ல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 70ல் தான் போகணும். சரியா? ஒரு 10 இந்த வருது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மெடிக்கலு, நம்ம காலில் வந்து மெடிக்கல் இதுதான். ஓகே? நம்ம இதில் போய் அந்த மாத்திரை இருக்கான்னு பார்ப்போம். அநேகமாக இருக்கணும், இருந்தால் நல்லாயிருக்கும். அலைய வேண்டாம். பார்க்கிங் விடும் முதல்ல, வண்டியை பார்க்கிங் விட்டுட்டு உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு நான் உள்ளே போயிட்டு வந்து பேசிட்டா, முதல்ல ஜாமான் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வந்துட்டு பேசுகிறேன். இந்த மாத்திரை வாங்க வந்தோம் இல்லையா, இந்த மாதிரி காலில் வந்து மெடிக்கலில் நம்ம எடுத்து வச்சுருந்தாங்க, டேபிள்லேயே வச்சுருந்தாங்க. நம்ம காசு இல்லைன்னு டேபிள் தூக்கி வச்சுட்டாங்க. டேபிளில் தூக்கி வச்ச இடத்துலையே இந்த மாத்திரை அப்படியே வச்சுருந்தாங்க. இப்போ நான் போன உடனே அவர் என்னை பார்த்த உடனே டக்குன்னு எடுத்த உடனே எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்துச்சு, 42 ரியாலும் 20 பைசா வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? 42 பைசாவும் 20 ஹலால் ஆகும். மொத்தத்தில் 42 ரியால். ஓகே? இப்போ வாங்கியாச்சு. நம்ம போய் இதை கொண்டு போய் மேடத்தில் கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அங்கே ரூம் போனால் தான் தெரியும். இப்போதைக்குள்ள சொன்ன மாதிரி வெயிலில் அடிக்க இப்போதைக்குள்ள வெளியே வரமாட்டாங்க. நம்ம போய் சாப்பிட்டுட்டு, மணி எத்தனை, மணி 1:10 தான் ஆகுது. எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு தான் 2 மணி 2:30 மணி ஆயிருமே. அதுக்கு இடையில யாரும் ஹோட்டல் போக சொல்கிறாங்களா? ஏன்னா இந்த பையன் இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தானையா, அந்த பையன் இன்னைக்கு எதுக்கு போகலன்னா ஹோட்டல் எங்கேயுமே போகல. நேராக ஸ்கூல்லேருந்து நேராக வீட்டுக்கு போயிட்டான். அவன் நினச்சேன்னா போகல. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சில நேரங்களில் நம்மளை போய் சாப்பிட வேண்டாம் சொல்லுவான். சரியா? சரி, என்ன செய்யலான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த அப்டேட் நான் அது என்னென்னு பார்த்து சொல்கிறேன். அது போக அந்த சொன்னோம் இல்லையா, அந்த டிரைவர்மார்களுக்கு சொன்னோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுவாங்க. கேமரா நிறையா இருக்குது, அதனால கேமராவையும் பார்த்துவாங்க. 80 இருந்துச்சுன்னா 70ல் போங்க, 120 இருந்துச்சுன்னா 110ல் போங்க. ஓகே? சில இடங்கள்ல என்ன ஆகும்னா, அதாவது ரியாத் ஏர்போர்ட்டில் என்ன ஆகும்னா, ஒரே ரோடு போயிட்டே இருக்கும், 120 ரோடு போயிட்டே இருக்கும் பார்த்துவாங்க. அது என்ன ஆகும்னா, அந்த இது நம்ம ஏர்போர்ட்டு பக்கத்தில் கொஞ்சம் ஏர்போர்ட்னா பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் நெருங்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, அந்த 120 ரோடு வந்து 110 அப்படிங்கிற மாதிரி அதில் போர்டே போட்டிருப்பாங்க. இதில் ரோட்லேயே போர்டு இருக்கும் அந்த 110 அப்படிங்கிறது. சரியா? அப்படி 110 அப்படி அதை தான் சொன்னேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கவனமாக போயிட்டே இருக்கணும். அந்த ரோட்டில் போகிறீங்கன்னா ரோடோட கவனம் இருக்கணும். ரோட்டில் போர்டு என்ன போர்டு இருக்குது, என்ன சிக்னல் இருக்குது. சரி, அந்த ரோட்டில் நம்ம போகிறோம்னா அந்த ரோட்டில் வந்து கேமரா எதுவும் இருக்குதா, இல்லை இந்த ரோட்டில் எந்த ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்து மைண்டில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஓகே? அப்படிங்கும்போது தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஃபைன் இல்லாமல் ஓட்டலாம் இங்கே இந்த ஊரை பொறுத்தளவுக்கு, சவுதியை பொறுத்தளவுக்கு. இல்லை நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்க, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி ஃபைன் விழும். சரியா? கேமரா அடிக்கும்,
உங்கள் மொபைல் ஃபோன் பேசுகிறீங்கன்னா மொபைல் ஃபோனில் உங்களுக்கு கேமரா அடிக்கும், பெல்ட்டு போடலைன்னா பெல்ட்டுக்கு கேமரா அடிக்கும், எல்லாமே இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப சவுதிக்கு வர்றது பெருசு கிடையாது. சவுதிக்கு வந்தால் ரொம்ப கவனமாக வண்டியை ஓட்டினா மட்டும்தான் நம்ம ஒரு 4 காசு சம்பாதிச்சு வீட்டில் கடன் இடம் இருந்துச்சு அந்த கடன் இடம் அடைச்சி காசு சேர்க்க முடியும். இல்லை நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து சும்மா விளையாட்டுத்தனமாக இருந்துக்கிட்டு ஒரு கவனக்குறைவில் நீங்கள் வண்டியை ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் வாங்குற சம்பளம் இங்கேயே காலியாயிரும். ஓகே, அதனால் ரொம்ப கவனமாக இருந்துவாங்க. சரியா? இதை ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு கவனத்தில் வச்சுவாங்க. ஏன்னா புதுசாக வருவீங்க, நிறைய பேர் புதுசாக வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால நிறைய பேர் வருவோம் செய்வீங்க, ஏற்கனவே இங்கே இருப்பீங்க, அவங்களுக்குமே நான் சொல்கிறேன். சரியா? ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுங்க. சரியா? கேமராக்கள் இருக்குது, அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுங்க. ஏன்னா நம்மளுக்கு கவனமாக ஓட்டுறது வந்து எதுக்காண்டி இது பண்ண சொல்கிறேன்னா, கவனமாக ஓட்டுறது எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ நம்மளை நம்பி நம்ம குடும்பம் நம்ம ஊரில் இருக்குது, நம்ம அவங்கள நம்பி நம்மளை நம்பி அவங்க அங்கே இருக்காங்க. சரி, அவங்களெல்லாம் நம்ம ஒத்தையில் விட்டுட்டு நம்ம இங்கே இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம நல்லா இருந்தால் தான் கரெக்டாக கவனமாக ஓட்டினா மெதுவாக ஓட்டினோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஓட்டுவோம். ஏதாவது ஒரு ஆபத்துனாவும் டக்குன்னு நம்ம வண்டி நிப்பாட்ட முடியும், நிப்பாட்டி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? அது போக நமக்கு வந்து கரெக்டாக ஓட்டிட்டோம், அந்த கேமரா அடிக்காமல் ஓட்டினோம்னா நமக்கு காசு வந்து நமக்கு வாங்குற காசு அப்படியே வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். சரியா? அதை விட்டுட்டு நம்ம கவனக்குறைவாக ஓட்டினா வச்சோம் என்னன்னா இங்கேயே ஃபைன் கட்டிட்டு அவங்க நம்ம காசை வாங்கி சம்பளம் ஒரு மாதம் ஃபுல்லாக வெயிலையும் பனிலையும் கடந்து வேலை பார்த்துட்டு, சரியா, அந்த சம்பளத்தை வாங்கி இவங்களுக்கு கவர்மெண்ட்ல கட்டிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து அது வந்து இங்கே இந்த ஊருக்கு வந்து வேஸ்ட் ஆயிரும். சரியா? அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுவாங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலுமே என்ன செய்யுங்கன்னா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரியா? கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இதை என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு நீங்கள் கேட்குற விவரங்கள் எனக்கு என்னால் சொல்ல முடியல, எனக்கு தெரியலன்னா கூட இன்ஷால்லா நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்ட விவரம் என்னன்னு கேட்டு கூட உங்கள்கிட்ட சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. சரியா? அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போக ஏற்கனவே முதல்ல சொன்னது தான், அங்கேருந்து வரும்போது கரெக்டாக ஏஜென்ட்டை பேசிட்டு வாங்க. ஓகே, எல்லா ஏஜென்ட்டை எல்லா வாரத்தையும் பேசிட்டு நான் போகிற வீடு நல்ல வீடு தானா, நான் போகிற வேலை இந்த வேலை தான் இருக்குமா, இந்த வேலையை மாற்றினா இந்த வேலை இல்லாமல் இல்லை நீங்கள் சொல்கிற வேலை இல்லாமல் நீங்கள் சொல்கிற சம்பளங்கள் இல்லாமல் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் என்னை மாற்றி விடுவீங்களா அப்படிங்கிற எல்லா வாரத்தையும் கேட்டுட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்துட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம இந்த மாத்திரையை உள்ளே கொண்டு போய் கொடுக்க சொல்லுவோம். உள்ளே போய் கொடுத்துட்டு மேடம் வேறு எதுவும் வேலை சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். என்ன காரணம்னா இன்றைக்கி காலையிலேயே ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணாங்க மேடம். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்கு ஆள் வராங்க, நீங்கள் வந்து அந்த சோபாவெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. சோபாவெல்லாம் அங்கே ஃபுல்லாக இருந்துச்சு போல இருக்குது. அந்த வீட்டில் வெளியே அந்த நீச்சல் குளம் உள்ள நீச்சல் குளம் இருக்குது, அந்த நீச்சல் குளம் பக்கத்தில் சோபாலாம் இருந்துக்கும் போல இருக்குது. அந்த இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அது போக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, சலூனுக்கு, அதாவது சலூன்னா இங்கே வந்து பியூட்டி பார்லர் இருக்கு இல்லையா, பியூட்டி பார்லரு, அதை வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா சலூன் அடிப்பாங்க நம்மளை. இப்போ அவங்க அரபியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் மேக்ஸிமம் நம்மகிட்ட சொல்கிறது ஃபுல்லாகவே சலூன் அடிப்பாங்க, சலூனுக்கு போக அடிப்பாங்க. சலூனுக்கு போயாச்சு அப்படின்னா என்ன இவங்க சலூனுக்கு போகிறாங்க அப்படின்னா எதுக்கு போவாங்கன்னா பார்ட்டி கிட்டி இருக்குது, நாளைக்கு போகணும், இல்லை நைட்டு போகணும், இன்னைக்கு நைட்டு போனால் இன்னைக்கு நைட்டு போக மாட்டாங்க, இன்னைக்கு நைட்டு சலூனுக்கு போகிறாங்கன்னா நாளைக்கு பார்ட்டிக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க சலூனுக்கு போயிட்டு இருந்தாங்க, ஆனால் எங்கேயும் பார்ட்டி கிட்டி எங்கேயும் போன மாதிரி தெரில. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கிளம்பிட்டாங்க. அதாவது நேற்று எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது இவங்க கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கல்யாணத்துக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி ஏற்கனவே ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்க. அது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்கும். அதை வாங்கினதுக்கப்புறம் அது இங்கே வந்து போட்டு பார்த்தாங்களா என்னன்னு தெரில, சரியில்லையான்னு தெரில. அதை கொண்டு போய் தான் ரிட்டர்ன் பண்ண போனாங்க. நேற்று கொண்டு போய் அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்க. வேறு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு ஆமாம், அந்த இடத்துல வேறு ட்ரெஸ் வாங்கிட்டு அது பக்கத்துல இன்னொரு பெரிய மால் இருந்துச்சு, அந்த மாலுக்கு போக சொன்னாங்க. அப்புறம் அந்த மாலுக்கு போயிட்டு அந்த மாலில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே போய் இன்னொரு வேறு ஏதோ பையில் ஜாமான் வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு ஜாமான் மட்டும் தான், அதை பர்ச்சேஸ் பண்ண மட்டும் தான் நேற்று போயிருந்தாங்க, வேறு எங்கேயும் போகல மேடம். ஒருவேளை இன்னைக்கு எங்கேயும் போகிறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் மேடம் வந்து என்ன செய்வாங்க, நம்ம கல்யாண வேலையாக இருக்கிறதுனால வெளியே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போவாங்க. அப்படி இல்லை தூரமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போவாங்க. இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, நம்ம போவோம் இல்லையா, அங்கே தான் போவாங்க மேக்ஸிமம். அதுவுமே அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்கன்னா ஒரு 7 மணிக்கெலாம் வெளியே வந்துடுவாங்க. நைட்டு ஒரு 7 மணிக்கெலாம் வெளியே வந்துட்டு நான் அந்த மாதிரி போகணும்னு சொல்லிடுவாங்க. மற்றபடி இங்கே பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கு போகிறாங்கன்னா நேற்று வந்தாங்க இல்லையா, அந்த 9:30 10 அந்த மாதிரி இறங்கி வருவாங்க. நம்ம நேற்று நான் என்ன செஞ்சேன்னா, சரி அப்போ நான் இன்னைக்கு நேரம் படம் தூங்கிடணும், எப்போ 9:30 மணிக்கு நான் நினச்சது நேரம் படம் தூங்கிடணும் அப்படின்னு நினச்சேன். நான் என்னைக்கெல்லாம் நம்ம நேரமாக இன்னைக்கு படுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு ஃபுல்லாக வேலைகள் இருக்கும்.
அன்னைக்கு தான் கரெக்டாக மேடம் எங்கேயா வெளியே கிளம்புவாங்க. நேற்று வரும்போது பார்த்தீங்கன்னா போயிட்டு வரும்போது 11:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 11:30 மணிட்டு ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ நான் உள்ளே போவோம், வீட்டு ரூமில் போயிட்டு இதை கொடுத்ததுக்காக வேறு எதுவும் வேலையில் வச்சுக்காங்களா எனக்கு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்துட்டு அடுத்தாப்புல என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது சவுதியில் தங்கத்தோட ரேட்டு, ஒரு கிராமோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 24 கேரட் இருக்கு இல்லையா, 24 கேரட் வந்து ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 256 ரூபா. அதாவது நம்மளுக்கு வந்த நியூஸு அந்த 256 ரூபா அப்படிங்கிற மட்டும்தான் அதில் போட்டிருக்காங்க. இதில் வந்து செய்குலி சேதாரம் இதெல்லாம் செய்யணுமா, இல்லை வாட்ஸ் இந்த டேக்ஸ் எதுவும் பிடிப்பாங்களா அப்படிங்கிற விவரம் எதுவும் போடலை. மொத்தத்தில் 256 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ இடையில போய் விசாரிக்க போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 228 ரூபாயோ, ஒரு கடையில் 228 ரூபா சொல்லியிருந்தாங்க, ஒரு கடையில் 229 ரூபா சொல்லியிருந்தாங்க. அது வந்து எப்படின்னு சொன்னால் வரி சேர்க்காம, வரி சேர்த்துன்னு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 275 ரூபா கிட்ட வந்துச்சு. சரியா, வரியெல்லாம் சேர்த்து வந்து 275 ரூபாட்ட வந்துச்சு. ஆனால் இப்போ இன்னைக்கு நிலவரம் இப்போ போட்டுக்க வந்து 256 ரூபா அப்படிங்கும்போது ஒரு வேளை குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் அதை கொஞ்சம், அதாவது தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் டேரெக்டாக நகைகளில் போய் கேளுங்க. ஏன்னா எனக்கு என்னமோ இது விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா, அதாவது 24 கேரட் வந்து 256 ரூபா போட்டிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் 22 கேரட் வந்து 233 ரியால். சரியா, 22 கேரட் வந்து 233 ரியாலு, 21 கேரட் வந்து 225 ரியாலு. அது போக 18 கேரட் வந்து 201 ரியால் போட்டிருக்காங்க. ஓகே, அது போக வெள்ளி இருக்கு இல்லையா, வெள்ளி வந்து ஒரு கிராம் வந்து 3 ரூபா 63 பைசா போட்டிருக்காங்க வெள்ளி. ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பணம் அனுப்புறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, இந்தியாவுக்கு பணம் அனுப்புறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க வந்து இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெண்டி பே இருக்கீங்க, ஃப்ரெண்டி பே நிறைய இருக்கு. அதில் வந்து இப்போ ஃப்ரெண்டி பேல வந்து எவ்வளோ ரேட்டு போகுது பார்த்தீங்கன்னா 21 ரூபா 96 பைசா போகுது. சரியா, ஃப்ரெண்டி பேல இருந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா 21 ரூபா 96 பைசா அனுப்பலாம். அதே இது நீங்கள் யூஆர்பியில் நிறைய பேர், நான்லாம் யூஆர்பியில் தான் அனுப்பிட்டு இருக்கேன் இது வரைக்குமே. யூஆர்பியில் நான் அனுப்புகிறேன், யூஆர்பியில் அனுப்புறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக போகுது. அதாவது 21 ரூபா 79 பைசா போகுது. ஓகே, அதாவது இந்த யூஆர்பியிலலாம் எதுக்காண்டி நான் அனுப்புறேன்னு பார்த்தீங்கன்னா, யூஆர்பியில் நான் அனுப்பி ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளேயே என்ன ஆச்சுன்னா நம்மளோட காசு வந்து என்னோட பேங்க்கு போயிடும். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது, ஸ்பீடாக தான் இருக்குது. ஆனால் ஃப்ரெண்டு பேல அது நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்கல, அது எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது எனக்கு. அதனால நீங்கள் அனுப்புகிறவங்களுக்கு இன்னையோட ரேட்டு. சரியா, அதாவது ஃப்ரெண்டு பேல 21 ரூபா 96 பைசா. ஓகே, யூஆர்பியில் 21 ரூபா 79 பைசா. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தாப்புல வேறு எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சாப்பாடு ரெடியாகி வந்திருக்கு. இப்போ என்ன சாப்பாடு பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுருக்காப்புல, சாம்பார் வச்சு என்னது எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருக்குது. அது போக வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சுருக்காப்புல, இது மசாலா வத்தப்பொடி போட்டு. அது போக ஒரு ஆம்லேட் வந்திருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாவக்காய் கூட்டு வந்திருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலை வந்திருக்கு. அதாவது என்னச்சுன்னா, நம்ம அந்த காலேஜுக்கு போகிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு அனபாண்டு வேணுமா. அந்த அனபாண்டு வாங்குறதுக்கு நமக்கு வந்து அந்த இது என்ன லொக்கேஷன் அனுப்பி பக்கத்தில் இருக்கிற கடைக்கு, இந்த எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பக்கலாவுக்கு போகிறதுக்கு அதுக்கு லொக்கேஷன் அனுப்பி அதுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி அந்த அனபாண்டு வாங்குறதுக்காண்டி ஒரு ஃபோட்டோ அனுப்பி விட்ருக்காப்புல. இப்போ அதை வாங்குறது தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு அந்த அனபாண்டு வாங்கி கொடுப்போம். மணியை பார்த்தீங்கன்னா 7:42 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இதை அனபாண்டை போய் வாங்கி கொண்டு வந்து கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் மேடம் இன்றைக்கி எங்கேயும் வெளியே போகிறாங்களா அப்படின்னு தெரில, பார்ப்போம். நம்ம அதை வாங்கி கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டு ரெடியாக இருந்தோம்னா அவங்க ஏதாவது வேலைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் ஃபஸ்ட்டு போய் இந்த பக்காலில் போய் இந்த என்ன சொல்கிறது, இந்த அனபாண்டை போய் வாங்கிட்டு வந்துடும். ஓகே, அந்த குழு அப்படிம்பாங்களா, அந்த குழு தான் கொடுத்துருக்காங்க. அந்த குழுவுக்கு போய் அதை போய் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா, ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக ஏதாவது ஓட்ட வைக்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தேவை இருந்தாலும் இருக்கலாம். அதனால் நம்ம இதை முதல்ல ஸ்பீடாக போய் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு ரெடியாக இருப்போம். ஏன்னா நைட்டு தான் நமக்கு வந்து அதாவது எப்படின்னா இப்போ நம்ம வேலை பார்க்குற அந்த வீட்டை பொறுத்தளவுக்கு நைட்டு 9 மணிக்கு மேலே தான் என்னோட வேலையே ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க வந்து அப்போ தான் ஒரு 9 மணிக்கு மேலே தான்
வெளியே கிளம்புவாங்க. 9 மணிக்கு மேலே கிளம்புவாங்க, இல்லைன்னா 9:30க்கு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வருவாங்க. இந்த 10 மணிக்குள்ளே அவங்க டைம், இந்த 9 to 10 மணிக்குள்ளே அவங்க டைம் இருக்குது. இந்த டயத்துக்குள்ளே, இந்த 1 மணி நேரத்தில் 9 to இந்த 10 மணிக்குள்ளே எப்போ அவங்க வெளியே வரலாம். வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு திருப்பி முடியறதுக்கு நைட்டு 11 மணி, 12 மணி, 12:30 மணி, சில நேரங்களில் 1 மணி கூட ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம பார்ப்போம். இது அவங்க இந்த பக்காலா வாங்கி கொடுத்துட்டு, பக்காலானா எப்படின்னா கடை, சரியா? நம்ம ஊரில் இந்த மளிகை கடை இருக்கும் இல்லையா, இங்கே வந்து மளிகை கடை மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா ஜாமானுமே அங்கே இருக்கும், சரியா? சின்ன ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் பக்காலா அடிப்பாங்க, சரி? அங்கே போயிட்டு இதை நம்ம வாங்கி கொடுத்துருவோம். வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு அந்த பக்காலா பாருங்கள், வீட்டிலேருந்து வண்டி எடுத்துருக்கோம். வண்டி எடுத்துகிட்டு அப்படி வெளியே வந்து அந்த சைட்லேருந்து ஒரு லெஃப்ட் கட் பண்ணி ஒரு ரைட் கட் பண்ணிங்க. இந்த பக்காலா வந்துட்டு இந்த ரைட் சைடில் இருக்கு பாருங்கள். ரைட் சைடில் வருதா பச்சை கலர் போர்டு, அதுதான் பக்காலா. ஓகே, நம்ம அந்த பக்காலில் போயிட்டு வாங்கி கொடுப்போம். ஒரே புகை மண்டலமாக இருக்குது, என்னன்னு தெரில. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே போயிட்டு அவங்க சொன்ன அந்த இது வாங்கிட்டு வரேன். என்ன சொல்கிறது, அந்த அணவண்டை வாங்கிட்டு வரேன். ஒரே தண்ணியாக சகதியாக அடக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதை தான் வாங்க போனோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த குளூ தான் இதுக்கு, இந்த அணபாண்டு இது, சரியா? நம்ம ஊரில் அணபாண்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது இங்கே அணபாண்டு. இதை வாங்குறதுக்கு தான் நம்ம அனுப்பிவிட்டாங்க. இப்போ நம்ம வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ நம்ம ரூம் போய்கிட்டு இருக்கிறோம், சரியா? ரூம் போயிட்டு அடுத்தாப்புல நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம், நைட்டு சாப்பாடு. ஏன்னா நம்ம சாப்பிட்டு நம்ம ரெடியாக இருந்தோம் வச்சுக்கோங்களேன், இப்போ மேடம் எங்கேயாவது போன வைக்கணும்னா டக்குனு கிளம்பி போயிடலாம். அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். சாப்பாடு என்ன வந்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு வந்து இட்லி வந்திருக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு. ஓகே, இட்லி, அப்புறம் சாம்பார், அது போக சட்னி வந்திருக்கு. ஓகே, நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நம்ம ரெடியாக இருப்போம். ரெடியாக இருந்தால் அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. வேலைகள் இது வரைக்கும் இன்னும் வேலைகள் ஒன்றும் வரல. மணியை பார்த்தீங்கன்னா மணி வந்து 10 ஆகிட்டு, 10:05 ஆயிடுச்சு. மேடம் எதுவும் ஃபோன் பண்ணலை. இதுக்கு மேலே எங்கேயும் வெளியே போகிறாங்களா அப்படின்னு தெரில. நம்ம சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு ரெடியாக தான் இருந்தோம். ஏன்னா திடீர்னு மேடம் கூப்பிட்டாங்கன்னா போகணும் அப்படிங்கிறனால நம்ம சாப்பிட்டது ரெடியாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க எதுவும் கூப்பிடல, இப்போதைக்கு எதுவும் கூப்பிடல. வேறு யாருமே என்ன சொல்கிறது, அது என்ன சாப்பாடு எதுவும் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் ஃபோன் இன்னும் வரல, சரியா? அப்படிங்கும்போது நம்ம வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம், காலையில் எழுந்திரிச்சு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி என்ன எல்லாருமே சேஃபாக இருங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட அதாவது நம்ம வீடியோவில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.